கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய இறைவார்த்தை கொலோசையர் 1:14. குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. Colossians 1:14. In whom we have redemption through his blood, the forgiveness of sins என்று வாசிக்கிறோம். நமது பாவங்களுக்குரிய விலையை இயேசு கிறிஸ்து கொடுத்தார். அவருக்குள் நமது பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது என்று நாம் பார்க்கின்றோம். பலி செலுத்துகின்ற முறைகள் ஆதிகாலங்களிலே பின்பற்றப்பட்ட ஒன்று. அது பின்பற்றப்பட்டதற்கு காரணம் மனிதன் செய்த பாவத்திற்காக மிருகங்கள் பலியாகின. ஆனால் அது நிரந்தரமானதாக இல்லை. அது மனிதனுடைய பாவத்தை முழுமையாக நீக்கவும் மன்னிக்கவும் மீட்பை கொடுக்கவும் முடியவில்லை. ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவாதி தேவன் மனுக்குலத்திற்கு மீட்பை கொடுக்கும்படியாக பாவமில்லாத பரிசுத்த தேவனாக இந்த உலகத்திலே மனித அவதாரம் எடுத்து வர வேண்டியது அவசியமாக இருந்து சிலுவையிலே நம்முடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டு நமக்காக பாவமானார். அவர் நம்முடைய இரத்தத்தை சிந்தினதினாலே பாவமில்லாத அவருடைய இரத்தம் பாவங்களை மன்னிப்பதற்கு அதிகாரம் படைத்ததாய் இருந்ததினாலே நமக்கு மீட்பையும் இரட்சிப்பையும் நமக்கு கொடுத்து அவருக்குள் நமக்கு பாவ மன்னிப்பாகி நிச்சயத்தை உண்டாக்கி இருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.